அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியில் ஆதிமூலம் நீலாவதி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் புத்தாடைகள், ஊக்கத்தொகை மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சமூக சேவையின் அடையாளமாக அமைந்த இந்த நிகழ்ச்சியில் தினந்தோறும் நகரின் தூய்மையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்களின் உழைப்பை மதித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு மகிழ்வித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் அர்ஜுனன் பேசுகையில், ஆதிமூலம் நீலாவதி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் 3 கல்லூரிகளை தேர்வு செய்து முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் 25,000 ரூபாய் வழங்கி வருகிறோம். மேலும் ஆதரவற்ற மற்றும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் பள்ளி, கல்லூரி கல்விக்கான நிதி உதவியும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி தலைவர் ஜெயசங்கர், குமார், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாவட்ட கழக பேச்சாளர் கோசி வாசன், நிர்வாகிகள் அசுமதி ராஜா, மூர்த்தி, கணேசன், மேஸ்திரி, டிரைவர் சந்தானம், செந்தில்நாதன், முருகன், மாரிமுத்து, மனோகரன், சந்தர்பால், ராஜா, ஆறுமுகம், கோயில் துரை, சண்முகம், மேஸ்திரி, சங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதேபோல் கழக மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி உறுப்பினர்களும் இணைந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகளை வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அறுபத்தி பாட்டாளி மக்கள் சார்பாகவும் என்னுடைய தந்தை ஆதிமூலம் நீலாவதி அம்மாள் அறக்கட்டளை சார்பாகவும் தொடர்ந்து 6ஆம் ஆண்டாக இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வேஷ்டி, சேலை மற்றும் ஸ்வீட் ஒரு 100 பேருக்கு மேற்பட்டு இங்கே வருடம் கொடுத்து வருகிறோம். இது நம்ம தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சேவை பணியாற்றி நிறைய அந்தந்த பகுதிகளுக்கு அன்னதானம் செய்து வருகிறோம். கோயில் பகுதிகளுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல திட்டங்களை வழங்கி சிறப்பான முறை எங்களுடைய 62வது வட்ட பாட்டாளி மக்கள் சார்பாகவும் ஆதிமூலம் நீலாவதி அம்மாள் அறக்கட்டளை சார்பாகவும் இது தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்னும் செய்து வருவோம் என்று சொல்லிக்கிறோம். நம்ம அறக்கட்டளை வருஷம் கல்லூரியில் வந்து இப்போ மாவட்ட லெவலிலே முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடங்களுக்கு தலா 25,000 ரூபாய் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். தொடர்ந்து ஒரு 3 கல்வி தேர்ந்தெடுத்து தொடர்ந்து கொடுக்குறோம். அது இல்லாமல் வறுமை கோட்டுக்கு உள்ள 12ஆம் படிப்பு மாணவர்களுக்கு தொடர்ந்து இந்த அறக்கட்டளை சார்பாக உதவி செய்து வருகிறோம்.